தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட பணிகளில் இருந்து வருகிறது. ஏற்கனவே முதல் சிங்கிள் வெளியாகி இருந்திருக்க நிலையில நேற்று வெளியான இரண்டாவது சிங்கிள் ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையுமே பெற்று வந்திருக்கு. அதாவது வசீகரா திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் தளபதி மற்றும் ஸ்னேகா கெமிஸ்ட்ரி பார்ப்பதற்கு கொள்ளையழகு என்று ரசிகர்கள் விமர்சித்து வருவதும் இந்த இரண்டாவது பாடல் மூலம் வசீகரா திரைப்படம் தற்பொழுது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மெலடி பாடலை தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்காரு. கோட் திரைப்படம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியுடன் தான் உருவாகி வந்துட்டு இருக்கு. தளபதி நடிக்கும் 3 கேரக்டரில் ஒரு கேரக்டர் ஏஐ டெக்னாலஜி உதவியுடன் தான் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று வெளியான பாடல் மறைந்த பின்னணி பாடகி பவதாரிணி அவர்களுடைய குரலில் மீண்டும் ஏஐ டெக்னாலஜி உதவியுடன் கொண்டு வந்து உபயோகப்படுத்தி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல கேப்டன் அவர்களுடைய கேரக்டரை ஏஐ உதவியுடன் தான் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே படக்குழுவும் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலம் மீண்டும் விஜயகாந்த் அவர்களை பார்த்தபொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மிரண்டு போய்விட்டதாக படக்குழுக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீனுக்காக பல முறை படக்குழுவை பாராட்டி தள்ளியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வரும் சீன் 2 முதல் 3 நிமிடங்களுக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்காங்க. இப்பொழுது படத்துடைய வேலைகள் முடிவடைந்திருக்க நிலையில விஜயகாந்த் அவர்கள் வரும் காட்சியை மட்டுமே படக்குழு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்குமே திரையிட்டு காட்டியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருவருக்குமே இடையே ஒரு நல்ல நட்பு இருந்தது என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.